நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறல இந்து. இந்து, உன் மனசு வேற எங்கேயோ இருக்கே, என்னாச்சு? நான் பண்ண தப்புக்காக நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்களேன்னு நினைச்சுதாங்க. என் கையால தானே அந்த ஆள் செத்து போனாரு. இப்ப அதை பத்தி ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம அது தெரியாம நடந்த ஒரு சம்பவம் இந்து. இதெல்லாம் விட உன் வாழ்க்கையில எவ்வளவு சம்பவங்கள் தெரிஞ்சே நடந்திருக்குல்ல. நம்மளுடைய கல்யாணம், என்ன கல்யாணம் பண்ண பிறகுதானே உனக்கு வாழ்க்கையே ஒரு தண்டனையா மாறிடுச்சுல. என்னங்க, இந்த 4 செவத்துக்குள்ள நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எவ்வளவோ கஷ்டங்களை விட வெளியே நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம குழந்தைய பத்தி நாம என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தோம். ஆனா எதுவுமே தெரியாத நம்ம குழந்தைக்கு இப்போ அவளுக்கு அம்மா மட்டும்தான் இருக்கா. அம்மு டக்குன்னு வளர்ந்துருவா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவா. அப்போ அப்பா எங்கன்னு என் பொண்ணு கேப்பா. அப்போ நீ அம்மு கிட்ட என்ன சொல்லுவ? என்னங்க? அப்புறம் அவ புரிஞ்சுப்பா, கொலை பண்ண குற்றத்துக்காக அப்பா ஜெயில இருக்காருன்னு. அதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து வந்துருவீங்க. நம்ம அப்பீல் பண்ண போறோம்ல. இருந்தாலும் கொலை கேஸ்க்காக ஜெயில இருந்தவன அவ்வளோ சீக்கிரம் யாரும் மறக்க மாட்டாங்கல்ல. நான் நம்ம பொண்ணுக்கு சொல்லி புரிய வைப்பேன். அவ அப்பா ஒரு நிரபராதினோ, உண்மையிலேயே என்ன நடந்ததுனோ, அம்மாவையும் பொண்ணையும் காப்பாத்ததா அப்பா பண்ணாத குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னு அத நான் அம்முக்கு சொல்லி புரிய வைப்பேன். அப்போ அவ கேப்பால யார் தப்பு பண்ணாங்கன்னு. அதெல்லாம் வேண்டாங்க. இப்ப இத பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. இப்ப என்னோட வாழ்க்கையே ஒரு பிரார்த்தனை தான். உங்களுக்காக தான் பிரார்த்தனை பண்றேன். நம்ம பொண்ணுக்காக தான் வாழ்றேன். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நீ உனக்காக வாழ்ந்ததே இல்லையே. உன் வாழ்க்கையை நீ யாருக்காகவோ வாழ்ற மாதிரி இருக்க. இருந்தாலும் நிறைய அவமானங்களை வாழ்க்கையில சந்திச்சிருக்க இந்தோ. அத பத்திலாம் நான் நினைக்கலங்க. காரணம், எனக்கு முன்னாடி ஒரு கடமை இருக்கு. நம்ம பொண்ணு. தண்டனை காலம் முடிஞ்சு நீங்க வெளியே வருவீங்கன்னு நான் எதனால நம்புறேன்னா நம்ம பொண்ணை வச்சுதாங்க. அம்முக்கு அவ அப்பா அம்மா கூட வாழ்றதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைக்காம போன பாக்கியத்தை நம்ம பொண்ணு கண்டிப்பா அனுபவிக்கணுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அங்க பாரு லைட்.
சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா கூட திருவிழாக்கு போனதெல்லாம் ஞாபகம் வருது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோவில்ல தான் 10 நாள் திருவிழா நடக்கும். தினமும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்கும். டான்ஸ், நாடகம், பட்டிமன்றம், அப்புறம் வில்லு பாட்டு. அப்பெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. எனக்கு அந்த மாதிரி திருவிழா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைன்னு தான் சொல்லணும். வாய்ப்பு கிடைக்கல. வீட்டில் விடவும் மாட்டாங்க. அங்க பாரு. அதான் எங்க ஃபேமிலி பத்தி உனக்கு நல்லாவே தெரியுமே. காலேஜ் படிக்கும்போது மட்டும் வீட்டுக்கு தெரியாம திருவிழாங்களுக்கு போயிருக்கேன். அப்பெல்லாம் முக்கியமான அட்ராக்ஷன் என்ன இருந்திருக்கு தெரியுமா? பொண்ணுங்களை சைட் அடிக்கிற வேலையா இருக்கும். ஐயா சாச்சா. அதுவும் இல்லாம இந்த மாதிரி சைட் அடிக்கிற வேலையெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கேயாவது இருட்டோட மரவுல வச்சு லைட்டா சரக்கு போடுறது. எங்களுக்கு தெரிஞ்ச திருவிழாவோட ஹைலைட்டே அதுதான். காலேஜ் படிக்கும் போதா? ஆமா. ஐயோ குடிகார குடிகார. மா இங்க பாரு, உன் அப்பா அப்பவே குடிகாரனா இருந்தாரு. நிறைய கதையெல்லாம் இருக்கு. இந்து அந்த ஜெயின் வீட்ல போலாமா? அட சும்மா ஐயோ இல்ல, நாளா வரல. சொல்றேன்ல வா. இல்ல நான் வர மாட்டேன். அதான் நான் இருக்கேன்ல. இல்லங்க நான் வர மாட்டேன். இதுல என்ன பயம்? இதுல என்ன பயம் இருக்கு? வா போலாம். என்னங்க இல்லங்க வேண்டாங்க, நான் வரல, என்ன விட்டுருங்க. எல்லாமே ஒரு த்ரில் தானே. வேண்டாங்க, நம்ம போலாம். இதான் உன் தைரியமா? டயலாக் மட்டும் ஜான்சி ராணி மாதிரி பேசுவேன். வாய் தான். என்ன சொன்னாலும் அந்த ரைடுக்கெல்லாம் நான் கண்டிப்பா வர மாட்டேன். அப்படின்னா நம்ம கிளம்ப வேண்டியதானே? ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வேணா போலாம். ஏய் பால் வேணுமா உனக்கு? என்ன இல்ல அம்முக்கு பொம்மை வேணுமா? வேணுமா அம்மு? இங்க பாரு. வேணுமா? இங்க பாரு. ரேஷ்மா, எங்க போனாங்க? அம்மு செல்லோ, ரேஷ்மா, அம்மு செல்லோ, ரேஷ்மா. கடவுளே, அம்மா கூட்டிட்டு எங்க போயிருக்காங்க? நந்தன் சருக்கு கால் பண்ணலாம். ரெண்டு பேருமே போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட பொண்ணு. கடவுளே. அண்ணா, இந்த வீட்ல இருக்கவங்க யாரையாவது பாத்தீங்களா? அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்களே, ஆனா எங்க போனாங்கன்னு தான் தெரியல.
பொண்ணை பார்க்காம நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்கல்ல? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் இங்க வந்தப்போ யாரையுமே காணோம். வீடும் பூட்டி இருந்தது. என் ஃப்ரெண்டு வந்ததால நாங்க கொஞ்சம் வெளியில போயிருந்தோம். குழந்தைய கூட்டு போகாம இருக்க முடியுமா? நான் கால் பண்ணப்போ உங்க ஃபோன் ஆஃப்ல இருந்தது. நான் அப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே? எனிவே சாரிம்மா, நீ உள்ள போ. ஒண்ணும் இல்ல போலாம். உன் அப்பா உன்னை பத்தி கேட்டாரு தெரியுமா? எப்படி ஐடியா? பண்ண டெஸ்ட் ஓகே. இந்துவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க தானே நம்ம அவகிட்ட கூட சொல்லாம குழந்தைய கூட்டிட்டு போனோம். கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை காணோம் தெரிஞ்ச உடனே இந்துவோட டென்ஷனை பாத்தீங்கல்ல? அப்போ நிரந்தரமா அந்த குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டோனா இந்து உடைஞ்சு போயிடுவா. நம்மளோட அடுத்த ஸ்டெப் அதான். குழந்தைய இந்து கிட்ட இருந்து மறைச்சு வைக்கணும். உயிரோட இருந்தாலும் சரி இல்ல பொணமா இருந்தாலும் சரி. நமக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கணும். வாய்ப்பு கண்டிப்பா வரும். நம்ம வெயிட் பண்ணலாம். அம்மா அபிராமி, நீங்க வீட்ல இருக்கீங்களா? இல்ல, நான் கரண்ட் பில்ல கட்டுறதுக்காக வந்திருக்கேம்மா. என்ன விஷயம்? சரி, பில்ல கட்டிட்டீங்களா? இப்பதான் பில்ல கட்டிட்டு வெளியில வரேன். அப்படின்னா ஒரு ஷாக்கான நியூஸ் இருக்கு. ஷாக்கான நியூஸா? ஆமா, நீங்க சந்தோஷப்படுற ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஆனா அது எனக்கு ரொம்ப வருத்தப்பட வைக்கிற வார்த்தை. என்னம்மா? நீங்க அங்கேயே இருங்க, நான் இப்ப அங்க வந்துடுறேன். நேர்ல பேசலாம். ஒருவேளை அது என்ன வார்த்தையா இருக்கும்? என்னம்மா, என்னாச்சு? என்னது? கொலை கேஸ்ல தண்டனை விதிக்கப்பட்டு அருண் ஜெயில இருக்கானா? நீ சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? 5 வருஷம் தண்டனையாமா? ஓ, அப்படின்னா இந்த விஷயம் பார்வதிக்கு தெரியக்கூடாது. நாமளும் இத பத்தி பேசிக்க கூடாது. அருண் மாமா வாடகைக்கு குடியிருந்த வீட்டோட ஓனர் தான் செத்துருக்காரு. என்ன சொல்ற? இந்துனாலதான் அந்த கொலையே நடந்திருக்குன்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது பயங்கரமான சம்பவமாச்சே. நான் ஜெயிலுக்கு போய் அருண் மாமாவை ஒரு வாட்டி பார்க்கணும்பா. நீ எதுக்கு அவனை பார்க்க போற? அவனுக்கு தான் இந்து இருக்கல்ல. ஆனா நான் தான் அருண் மாமாவை பார்க்கணும். ஓ, இன்னும் அவன் மேல உனக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல? அதனாலதான் உனக்கு கல்யாணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் நீ வேணான்னு சொல்லிட்டு இருக்கியா? அந்த சாஃப்ட் கார்னர் என்னைக்குமே இருக்கும்பா. அது மாறணும்னா இந்த அபிராமி சாகணும். நீ வேணா அப்படி சொல்லலாம். கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சிட்டு இருக்க அப்பாவோட மனசு உனக்கு எங்க தெரிய போகுது? தயவு செய்து அதை நீ புரிஞ்சுக்கோமா. என் மனசுல எப்பவுமே அருண் மாமா தான். அவரை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு ஆளை என் மனசுல நினைக்கிறதுக்கு என்னால முடியல. அந்த அருண் இந்துவோட புருஷன். அத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அந்த இந்துவால தான் அருண் மாமா இப்ப ஜெயில்ல இருக்காரு. இப்ப நான் அவரை போய் பார்க்கணும். ஒருவேளை இது நமக்கு ஒரு சான்ஸா இருந்தா? வாழ்க்கையில ஒவ்வொரு படியா ஏறி ஜெயிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சனா உன் கூட கண்டிப்பா நானும் வருவேன். ஆனா அவன் ஜெயில்ல இருக்கான். அதுவும் ஒரு கொலையை பண்ணிட்டு அவன் ஜெயில்ல இருக்கான். இத பாரு, இந்த சூழ்நிலையில நீ அவனை போய் பார்க்க வேணாம். அப்படி சொல்லாதீங்கப்பா. இந்த சிச்சுவேஷன்ல அருண் மாமா மேல பாசம் காட்டுறது தான் பெஸ்ட். அதுல நமக்கு பலன் தான் கிடைக்கும். அப்பா நீங்க வேண்டான்னு சொல்லாதீங்க. நான் அருண் மாமாவை பார்க்கணும். யாராவது வந்து காலிங் பெல் அடிச்சா அந்த சத்தத்தை கேட்டு தும்பி என்ன பாக்குறா. அவ பார்வைக்கான அர்த்தம் அப்பா வந்திருக்காரான்னு. குழந்தைகிட்ட என்ன சொல்றது? இல்லன்னா
நான் என்ன சொன்னா அவ புரிஞ்சுப்பா. சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்றா? அவ சாப்பிடணும்னு நினைக்கணும், இல்லைன்னா என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டா. அவளுக்கே தோணுனா அவ சாப்பிட்டுருவா. ஆனா நீ ஜெயில் சாப்பாடும் இங்கே கொடுக்குற டீயும் எனக்கு பழகி போயிடுச்சு. இங்கே இப்போ ரெடிமேட் ஷீட் தயாரிக்கிற யூனிட் இங்கே திறக்க போகிறாங்க. அதோட தொடக்க கிளாஸ்க்கு நானும் போகலான்னு தான் இருக்கேன். அங்கே போனால் கொஞ்சம் நேரமாவது போகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலை கற்றுக்க வேண்டியதான். இங்கேருந்து வந்தோன்னே எனக்கு வேற எங்க வேலை கிடைக்கும்னு தெரியாதுல்ல. கொலை செஞ்சு தண்டனை அனுபவிச்சு ஜெயில இருந்தவனுக்கு வேற என்ன அந்தஸ்து எனக்கு இருக்கு சொல்ல? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்பா, நான் இப்ப ஜெயிலுக்கு பக்கத்துல வந்துட்டேன். அப்பீல் விஷயமா உடனே வக்கீல பார்க்கணும். ஆனா அதுக்கான பணம் அப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக ரொம்ப சிரமப்பட வேணான்னு சொல்லிட. என்ன இருந்தாலும் இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். ஒருவேளை தண்டனையை அனுபவிச்சாகணும்னு சொல்லிட்டா அதுக்காக முயற்சி பண்ணாமலே இருக்க முடியுமா? நான் இப்போ ஒரு உயிரில்லாத பொம்மையா தாங்க இருக்கேன். சில சமயம் தோணும் நான் மனசுடைஞ்சு போயிடுவேன்னு. இந்து ஹலோ, இது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னாச்சு சார்? அடிக்கடி விசிட்டர் வர்றதுக்கு இது ஒன்றும் ஹாஸ்பிட்டல் இல்லை, ஜெயிலு. சார், ஒய்ஃப் தான் இப்போ வந்துட்டு போனது. அதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னை பார்க்க இன்னொரு ஆள் வந்திருக்காங்க. சூப்பரண்ட் டென்ஷன் ஆயிட்டாரு. உன் மேல ஒரு மதிப்பு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. சீக்கிரமா பேசிட்டு வந்துடணும். அருண் மாமா, என்ன இதெல்லாம்?
அதெல்லாம் பார்க்கவே முடியல. அபி, இங்க சத்தம்லாம் போட்டு பேசக்கூடாது. இருந்தாலும் உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது என்னால எப்படி சலிச்சுக்க முடியும்? பாரு, இது ஜெயில் அபி. இவ்ளோ சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணல. அதுவும் இல்லாம நான் யாரு? சரிதானே? நான் எப்பயுமே யார பத்தி நினைக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா நான் உங்களை மறக்கவே இல்லை மாமா. அதனால தானே நான் உங்களை கண்டுபிடிச்சி இங்க வந்திருக்கேன். நீ வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது உன் பெருந்தன்மை. ஆனா நான் இப்ப வந்துட்டேன்ல, அதுதான் அபிராமி. அபிராமியோட பாசம். அத்தை வீட்டுக்கு போய் அத்தையை நீ பாத்தியா? உண்மையை சொல்லணும்னா அங்க போகவே எனக்கு தோண மாட்டேங்குது. பார்வதி சித்தி இப்போ ரொம்பவே மாறிட்டாங்க தெரியுமா? மாறிட்டாங்கன்னா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களை பார்க்கிறதுக்காக நான் இங்க போறேன்னு சொன்னப்போ சித்தி ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, வேண்டாம் அங்க போகாதன்னு. உண்மைதான். நீ எதுக்கு ஜெயிலுக்கு போய் அவனை பார்க்கணும், உப்பு தின்னாம தண்ணியை குடிக்கட்டும்னு சொன்னாங்க. நாம ஒண்ணு அருணுக்கு எந்த உதவியும் பண்ண வேணாம், அவன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? போன வருஷம் கம்பெனியோட லாப வீதத்தை ஷேர் பண்ணணும்னு சொன்னப்போ சித்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அருணுக்கு இந்த கம்பெனில இருந்து ₹1 கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சித்தி ஒரு அநாத ஆசிரமத்துக்கு டொனேஷனா கொடுத்துட்டாங்க. நான் சொன்னது உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? என் அத்தை என்னையும் இந்துவையும் பத்தி ரொம்ப தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னை விட அபி, நான் அத்தையோட அண்ணன் பையன் தானே. ஆனா இந்து அப்படி இல்லைல்ல. இந்து இப்போ என்ன மாமா ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்டீங்க? இல்ல, ஒன்னும் இல்ல அபி. இல்லையே, ஏதோ ஒண்ணு இருக்கு. அது இந்து ஒரு காலத்துல அத்தை மேல ரொம்ப பாசத்தையும் அன்பையும் காட்டினாள் தானே. அததான் நினைச்சு சொன்னேன் அபி. என்னைக்காவது ஒரு நாள் அத்தை கண்டிப்பா எங்களை புரிஞ்சுப்பாங்க. இப்போ என் விஷயம் அது இல்ல, அதை விட முக்கியமான பிரச்சனையில தான் இந்துவும் நானும் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க கூட நான் இருப்பேன் மாமா. ஜெயிலோட ஐஜியோ மந்திரியோ யார்கிட்டயாவது நான் போய் கேட்டு இதுக்குள்ள நான் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்கறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஜெயிலுக்குள்ள எனக்கு எந்த வசதியும் வேண்டாம். தண்டனையோட காலம் முடியறதுக்கு முன்னாடியே வெளியே வரணுமா? நாம அதுக்கு ட்ரை பண்ணலாமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.